பவுன்ராஜ் இந்த 2 பேரையும் கைது பண்றாங்க. மாவட்ட செயலாளர் தலைவரை கைது பண்றாங்க. கைது பண்ணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜெயிலே அடைச்சிட்டாங்க. அடைச்ச பிறகு ஜாமீன் எடுக்க யாரும் போகல. 15 நாள் ரிமாண்ட்ல போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது குறித்த பெரிய கவலையே இல்லாம தெரியுது இந்த கும்பல். அவங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னா, நாம தலைவர் விஜய் நம்பி தானே களத்துல இறங்குறோம். செயலாளரா இருக்கிற புஷியானத்தை நம்பி தானே நம்ம களத்துல இறங்குறோம். அவங்க எல்லாம் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தானே தைரியமா வேலை பார்க்கிறோம். அவங்க சொல்லி தானே நம்ம கூட்டத்தை கூட்டணும். அவங்க சொல்லி தானே இவளை ஏற்பாடு பண்ணோம். ஆனா கடைசியில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்மளை கைவிட்டுட்டாங்க என்கிற மனநிலைக்கு தொண்டர்கள் வந்துட்டாங்க. ஏற்கனவே அங்க அடிதடி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தொண்டர்கள் நம்மளை கைவிட்டாங்க, நம்மளை கண்டுக்காம விட்டாங்க. அடுத்த மற்ற கட்சிகள்லாம் மாவட்ட செயலாளர் ராஜா கணக்கா மந்திரி கணக்கா திரியிறானுங்க. ஆனா நாம இப்படி அரெஸ்ட் ஆகி அவமானப்பட்டு திரியிறோம், ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், இவங்க மேல நம்பிக்கை இல்லாம மட்டும் இல்ல, இவங்க மேல கடுமையான கோபத்துல மாவட்ட நிர்வாகிகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மாவட்ட நிர்வாகிகள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, நீங்க எங்களை கைவிட்டது மட்டும் இல்ல, எங்களை பத்தி ஒரு தகவல் கூட நீங்க போடல. என்ன தகவல் போடல? நீங்க ஒரு ட்விட்டர்ல ஒரு அறிக்கை வெளியிட்டு எங்க தலைவர்களை கைது செய்யறத நாங்க கண்டிக்கிறோம்னு நீங்க போடல. நேத்து ஒரு காணொளி 3 நிமிஷத்துக்கு போனீங்க. தெருவில் போறவன், யூடியூப்ல பேசுறவன் அத்தனை பேரையும் கைது பண்ணது கண்டனம் தெரிவிச்சீங்க. ஆனா நாங்க கைது செய்யப்பட்டதை குறித்து நீங்க கண்டனமே தெரிவிக்கல. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்ப தலைவர் கைவிட்டாரு அப்படிதான் நினைப்பாங்க. அப்படிதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஒரு அறிவிப்போ, ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்டோ, அல்லது ஒரு அறிக்கையோ, அல்லது ஒரு காணொலியில ஒரு வார்த்தையோ பேசாம எங்களை அவமதித்து விட்டார் விஜய். தலைவர்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக நிர்வாகிகள் கடுமையான கோபத்துல இருக்கிறதா இன்னைக்கு தகவல் வருது.